வணக்கம். நேற்று நாஞ்சில் சம்பத் விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கான். இது என்னன்னா, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாம ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர் திமுக அறிவு திருவிழாவில் அவர் கூப்பிடலையாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப மக்கள் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது திராவிட இயக்க ஆய்வாளர் இவரு, எப்படியாப்பட்ட ஆளு, இலக்கியவாதி, இவர் எப்படி திமுக அவாய்ட் பண்ணியிருக்கோம், அது தப்பு இல்லையா, அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, அவர் அதாவது இப்ப விஜய் கட்சியில சேர்ந்திருக்காரு. ஓகேங்களா? இப்ப நாஞ்சில் சம்பத் திராவிட இயக்க ஆய்வாளர். ஓகேவா? திராவிடத்தை நல்லா துல்லியமா நேர்த்தியா பேசக்கூடியவர். இந்த விஜய் என்னவோ திராவிடத்தை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்ப மேடையில நீ என்னத்த பேசுவ, என்ன பேசுவ, திராவிடத்தை எதிர்த்து பேசுவ நீ? பேச முடியுமா? இல்ல விஜய் தான் திராவிடத்தை எதிர்த்து பேசினா நீ வாய் மூடின்னு கம்னு இருப்பியா? என்ன இதெல்லாம் பொழப்பு நாஞ்சில்? என்ன பொழப்பு இது? கிட்டத்தட்ட 13 வருஷமா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். 13 வருஷமானா கிட்டத்தட்ட 13 வருஷம்ன்றது ஜெயலலிதா பீரியட்ல இருந்து வருது. ஜெயலலிதா, சசிகலா, இப்ப வரைக்கும் திமுக இணையாம செயல்படுறது. ஓகேங்களா? அப்ப வைகோ கூட சேர்ந்து எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இவர் அறிவு திருவிழாவில் இவரை ஏன் நம்ம சேர்க்கல, அதுதான் சொல்ல வரோம். கேட்டுங்களா? அதுதான் நாஞ்சில் சம்பத் சொல்ல வர்றாரு. அறிவு திருவிழாவுக்கு முன்னாடி மக்கள் மன்றம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது தந்தி டிவில. அதுல விஜய்க்கு ஆதரவா எதுக்கு கலந்துக்கணும்? சரி, விஜய்க்கு ஆதரவா பேசின ஓகே. இதே வேல்முருகன் கூட விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு காங்கிரஸ்ல தான் இருக்காரு. காங்கிரஸ்ல இருக்காரு. ஓகேங்களா? நீ எதுலையுமே கிடையாது. சோ விஜய்க்கு ஆதரவா பேசின முதல்வரை விக்கு வச்சவரு டோப்பா தலையன் கலைஞரை தரக்குறைவா பேசிக்கின்னு இந்த மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருந்தா உன்னை என்ன நினைப்பாங்க? திமுகல என்ன நினைப்பாங்க? அடுத்தது அறிவு திருவிழா வருது, இங்க உங்களை சேர்ப்பாங்களா? சேர்ப்பாங்களா? இவர் விஜய் ஆதரவாளர் தானே நினைப்பாங்க. விஜய் ஆதரவாளர் இருந்துக்குன்னு எப்படி நீ திமுகல உன்னை பேச அழைப்பாங்க? அப்படி பேச அழைச்சா நீங்க வருவீங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. விஜய்க்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நிகழ்ச்சியில, இவரை கூப்பிடலாமா வேணாவா அப்படின்னு ஒரு பேசு பொருள் இருக்குல்ல திமுகவுக்கு. அதனாலதான் உங்களை அழைக்கல. இதை ஒரு சாக்கா வச்சுக்கின்னு சரி. அதுக்கப்புறம் நம்ம சேகர் பாபு கொரட்டூர்ல நடந்த கிரண் பேலஸ் அந்த நிகழ்ச்சியில நம்ம இளம் தலைவர் உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்களை அழைத்தார். கரெக்டா? அப்ப எதுக்கு போனீங்க? அப்பயே நீங்க வரலன்னு சொல்லியிருக்கலாம்ல. அது என்ன, இங்க ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இதெல்லாம் ஒரு பழப்பா மிஸ்டர் நாஞ்சில் சம்பத்? இதெல்லாம் ஒரு பழப்பா? சரி, மக்கள் மன்றத்துல இவ்வளவு திமுகவை தரக்குறைவா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி உங்களை அழைப்பாங்க? திமுகவில் இது வரைக்கும் சேராததுக்கும் நீங்க மற்ற கட்சியில இது வரைக்கும் பயணத்துக்கும் என்ன காரணம்னா, திமுக எப்பவுமே இந்த இன்னோவா, இந்த பரிசு, நம்ம தேவைக்கான பணம் கொடுத்து வாங்குறது, இந்த வேலைலாம் திமுக எப்பவுமே இருக்காது. அதனாலதான் திமுகவில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா திமுக பக்கமே நீங்க வராம இருக்கிறீங்க. ஓகேங்களா? திமுக என்னைக்குமே பணம் கொடுக்காது. அப்படி பணம் கொடுத்தா அது ஒரு கட்சியே கிடையாது. அப்படி திமுக பணம் செலவு பண்ற மாதிரி இருந்திருந்தால் 2016ல எல்லா பத்திரிகைகளும் போட்டாங்க, திமுக கண்டிப்பா ஆட்சி அமைக்கும், அதிமுக எம்எல்ஏ இழுத்து ஸ்டாலின் ஆட்சி அமைப்பான்னு போட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஒரு நேர்மையாக நடந்து கொண்டார். எக்காரணத்தை கொண்டும் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க மாட்டேன் என்றார். ஓகேவா? அவர் நினைத்திருந்தால் 2016லயே முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். அதே தான் சொல்றேன், திமுக என்றைக்குமே பணம் கொடுக்காது. நீங்க பண்ணது பெரிய தப்பு. இப்ப நீங்க விஜய் கட்சியில போயிட்டு என்னத்தை பேச போறீங்க? என்ன பேச போறீங்க? திராவிடத்தை எதிர்த்து பேச முடியுமா? நாஞ்சில் சம்பத் அவர்களே, நீங்க பண்ற அரசியல் ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி எச்சத்தனமான அரசியலை இனி ஒருபோதும் செய்யாதீர்கள். இப்போ என்னன்னா, இப்போ வைகோ கூட சேர்ந்தீங்க. வைகோ கிட்ட இப்ப தொண்டர் படையே கிடையாது. ஓகேங்களா? தொண்டரே கிடையாது. ஜெயலலிதா கூட சேர்ந்தீங்க, ஜெயலலிதாவை மேல அனுப்பிட்டீங்க. சசிகலா கூட சேர்ந்தீங்க, சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. ஓகேவா?
இப்போ இந்த விஜயை வந்து நடுத்தருவில் இழுத்துட்டு திருப்பவும் வந்து திமுக ஆதரவாளராக வந்து பேச போறீங்க. கரெக்டா? இந்த வேலையை தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. இது வந்து எச்சத்தனமான ஒரு அரசியல். தயவு செய்து நம்ம மக்களுக்கு தெரிவது என்னவென்றால், இவர் வந்து மக்கள் மன்றத்துல, தினத்தந்தி நடத்திய மக்கள் மன்றத்துல இவர் வந்து விஜய்க்கு ஆதரவாளராக பேசிக்கொண்டும் திமுகவை அசிங்கமாக திட்டிக் கொண்டும் இருந்ததால் தான் இவரை அறிவு திருவிழாவுக்கு திமுக அழைக்கவில்லை. இந்த காரணத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறிய வீடியோ போட்டேன். தயவு செய்து நாஞ்சில் சம்பத் போன்ற அரசியல்வாதிகளை ஊக்குவிக்காதீர்கள். அது மிகவும் ஆபத்து. நாஞ்சில் சம்பத்தின் இது போன்ற கீழ்த்தரமான செயல்களை என்றைக்கும் திமுக அஞ்சாது. இவர் போன்ற எத்தனையோ பேரை பார்த்ததுதான் திமுக. டி ராஜேந்தர் லட்சிய திமுகவை அழிக்க வேண்டும் என்றுதான் அவரும் லட்சிய திமுக ஆரம்பித்தார். இப்போ எந்த நிலைமையில் இருக்கார்? அவரையே கூட்டி வந்து நம்ம சேகர் பாபு ஐயா அவர்கள் நம்ம இளம் தலைவர் பிறந்த நாளுக்கு பேச வைத்தார். அவர் பேசும்போது கண்ணீர் விட்டு அழுதார். சோ என்னன்னா, ஒரு வீம்புக்காக தான் இவர்களெல்லாம் திமுக விட்டு விலகி நிற்கிறார்கள். ஓகேவா? என்றைக்காக இப்போது பிரிந்து போனவர் எல்லோருமே திமுகவிடம் திரும்ப வந்து ஐக்கியமாவார்கள். ஆனால் திரும்பவும் பிரிந்து போவார்கள். இவரை போலவே நம்ம டி ராஜேந்தர் லட்சிய திமுகவை ஆரம்பித்தார். ஆனால் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்ம சேகர்பாபு ஐயா அவர்கள் நம்ம டி ராஜேந்தரை அழைத்து வந்து நம் இளம் தலைவர் உதயநிதி பிறந்தநாளுக்கு பேச அழைத்தார். அவரும் கண்ணீர் விட்டு பேசினார். இதே போலதான் நாஞ்சில் சம்பத்தும் திரும்பவும் விஜய் விட்டு வந்து திமுகவிடம் சரணடைவார். ஓகேவா? இதுதான் நடக்கும். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாஞ்சில் சம்பத் போன்ற எச்சத்தனமான அரசியல்வாதிகளை இனியாவது அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நன்றி.